ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வந்த உடனே நம்ம இதில் இப்போ பார்க்கக்கூடிய கேஷ்யூ நட்ஸு, இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், அதே மாதிரி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி அது கூடவே சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுருங்க. எல்லாமே நல்லா உங்களுக்கு வதங்கி வரட்டும். வதங்கின உடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனியா பவுடர், சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு சால்ட்டு, பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அந்த சிக்கனில் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போன்லெஸ் சிக்கன் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வைக்கக்கூடிய அந்த பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கம்ப்ளீட்டாக இந்த அளவுக்கு உங்களுக்கு கிரைண்ட் ஆகி வரணும், நல்லா மையாக அரையணும். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷன் வச்சுருந்தோம் இல்லையா, ஃபைனல் ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கடாயை வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் அதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சிக்கனையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்க இந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரணுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ ஜீரகப்பொடி, சிக்கன் மசாலா, அதேமாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இப்போ கடுகு எண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க, இல்லை நார்மல் எண்ணெய் கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்தோடனே ட்ரை ஆனோடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது அழகாக சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.